அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபை சூழ்ந்து இருக்கிற அந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறிவிப்பு செய்றாங்க. இப்போ ஒருத்தர் வருவாரு, அவரை பார்த்துக்கிறங்க, அவர் சொர்க்கவாசின்னு சொல்லி 3 வார்த்தையை அறிவிப்பு செய்றாங்க. இதை பார்த்த செய்தனா அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா ஒரு முடிவுக்கு வராங்க. இவர் கூட நாம ஒரு 3 நாள் தங்கி இருந்து அவர் என்ன அப்படி அமல் செய்யறாரு அப்படின்னு பார்த்துருவோம் அப்படின்ட்டு போறாங்க. போய் 3 நாட்கள் அவரோட அனுமதியோட தங்குறாங்க. தங்கிட்டு 3வது நாள் கிளம்பும்போது அவங்ககிட்ட கேட்டாங்கன்னா, பெருசா உங்ககிட்ட எந்த அமலுமே இல்லையே, நார்மலா செய்யற அமலா தானே இருக்குது, ரசூலுல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கம் கேரண்டி கொடுத்தாங்களே, அப்படி என்ன நீங்க அமல் செய்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த தோழர் சொன்னார், நான் பெருசா என்கிட்ட எந்த அமலும் இல்லை, ஆனா ஒரே ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ஒரு மனிதர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அந்த நியமத்துகளை பாக்கியங்களை பார்த்து நான் பொறாமப்பட்டதே இல்லை, தேவையில்லாத எண்ணங்களை நான் ஏற்படுத்திக்கிட்டது இல்லை, அந்த பாக்கியங்களை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் தான் வந்திருக்க தவிர தேவையில்லாத எண்ணங்கள் எனக்கு வந்ததில்லை என்று சொன்னவுடன் செய்தனா அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு சொன்னாங்களாம், ஏன்னா நீங்க சாதாரணமா சொல்லிட்டீங்க, இது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா என்பதாக சொன்னார்களாம். பெருமக்களே, இந்த செய்தி நமக்கு 3 விஷயங்களை உணர்த்துகிறது. ஒண்ணு, எப்ப நாம அல்லாஹ் வழங்கப்பட்டிருக்கிற அந்த பங்களிப்புல தேவையில்லாம போய் நுழைவோமோ, முதலாவது அல்லாஹுடைய ரஹமத்தை விட்டு நாம தூரமாயிருவோம். 2வது அல்லாஹ்வுடைய லானத், அல்லாஹ்வுடைய சாபம், அல்லாஹ்வுடைய அதாபுக்கு ரொம்ப நெருக்கமாயிருவோம். 3வது தேவையில்லாத டென்ஷன், தேவையில்லாத கவலைகளுக்கு நாம் பலியாகி விடுவோம். ஆக பெருமக்களை, தேவையில்லாத எண்ணங்களை களைவோம், அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் மீது நுழைவோம்.